friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் தானா வந்து சேரும். நான் வந்து இன்னைக்கு கருணக்கிழங்குக்கு ஒரு 3 கருணக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க? நான் இப்போ இது 1/4 கிலோ வரும். நான் 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. ஸோ நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 20 சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதனால் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உளிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக இருக்கிறனால நான் 2ஆக கட் பண்ணிக்கலாம். அப்படியே முழுசாக தான் போட போகிறேன். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்சாலும் சின்ன வெங்காயம் போடுங்க. அதுதான் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக குழம்பு. இது மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கே இருக்குங்க ஃப்ரெண்ட். அதுக்கப்புறமா புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன் நான். இதுக்கு மெயின் இன்க்ரீடியனே இந்த புளி தான். எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இருக்குது. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க. ட்விட்டர்லேயும் இருக்குது நம்மளுடைய சேனல் ஈஸி குக்கிங் அண்ட் விளாக்ஸ். அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு பூண்டு, இதுக்கு பூண்டு ரொம்ப முக்கியம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஒரு 4 பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் புளி கம்மியாக ஊற வச்சுருந்தீங்கன்னா தக்காளி அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக போட்டிருக்கனால ஒரு 2 தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு மூடி. இது சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணதை எடுக்க மறந்துட்டேன், அதனால் இப்படி முழுசாக காட்டுறேன். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கருணக்கிழங்குக்கு நம்ம கொஞ்சம் கிரேவி பண்ணோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்டு பார்க்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், சீரகம், அதுக்கப்புறமா வரமிளகா. இதுக்கு வரமிளகா கண்டிப்பாக போடணுங்க ஃப்ரெண்ட். அப்புறம் வரமிளகா ஒரு 6 வரமிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாம் நம்ம வதக்கிட்டு செய்யணும். இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செய்கிறப்ப. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதுக்கு கிரேவி நம்மளுக்கு நல்லா தரணும் அப்படின்னா கொஞ்சோண்டு கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கடலை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கொத்தமல்லி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அது தாளிக்கிறதுக்குள்ளார இப்போ நம்ம கருணக்கிழங்க வேக வச்சிடலாம். இப்போ நான் 1/4 கிலோ கருணக்கிழங்கு குக்கரில் போட்டுக்கிட்டேன். இதில் சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை இது கூடயே போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு 4 விசில் விட்டு நல்லா கருணக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பல் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கருணக்கிழங்குல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா நீங்கள் சாம்பல் போட்டுக்கணும். நான் சாம்பல் போட்டு தான் செய்கிறேன். இப்போ 2 நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வாட்டர் ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அந்த சாம்பலை போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 விசில் வெட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய கருணக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் சாம்பல் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தேன். சின்ன காயாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா முத்தினதாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், அழுத்தி பார்த்தா நல்லா உடஞ்சி வருது. இந்த மாதிரி வந்தாவே கிழங்கு வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த கிழங்குல இருக்கிற தொல்லியை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணாவே ரிமூவ் ஆகிடும். இதை வடிகட்டி எடுத்து 2-3 டைம் இதை நான் தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அது மேலே இருக்கிற இந்த தொல்லியை அப்படியே உளிச்சிங்கன்னா தானாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக தொல்லியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன்ல இந்த தாளிக்கிறதுக்காக இது எல்லாம் நம்ம ஒரு வானிலையில் வச்சு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா காட்டியிருந்த அத்தனையுமே போட்டிருக்கிறேன். இதில் கடலையும் தேங்காயும் மட்டும் போடலை. இதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே கடலையும் தேங்காயும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். அதெல்லாம் கடலை கறிவிடும். அதனால் கடலையும் தேங்காயும் மட்டும் பச்சையாக போட்டுக்கலாம். மீதி எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இது மிக்சியில் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இது நீங்கள் நான் பச்சையாகவும் செய்யலாம். ஆனால் தாளித்து செஞ்சிங்கன்னா அப்படியே கறி குழம்பு மீன் குழம்பு சுவைக்கு வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி தாளித்து செய்யுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் காட்டின அந்த பிளேட்டில் இருந்த அத்தனை இன்க்ரீடியன்ட்டும் போட்டு தாளித்து இப்போ மிக்ஸிக்கு ஆட் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், நான் கடலையும் தேங்காயும் இப்போ இதில் போட்டிருக்கேன். இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம்.
ரொம்ப வந்து சாஃப்டாக அரைக்கணும். இதை ஒரு மாதிரி திப்ப திப்பியாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து மிக்சியில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து காட்டியிருந்தேன்ல, இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து புளி கரைச்சலையும் வந்து நல்லா புளியை நல்லா கரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டேன், உப்பும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது, அது இல்லாமல் புளி தண்ணி, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு இதையெல்லாம் போட்டுவிட்டேன். மிளகாய் வந்து நம்ம போட்டுக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணல. இதை மட்டும் நல்லா வந்து ஒட்டுக்காக கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து இதை கலந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒட்டுக்காக வந்து வானல்லே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாம் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சு வெட்டி எப்பயும் போல் ஆனியன் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வந்து பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல அந்த கிரேவி ஃபுல்லாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்ஸ் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்த வேண்டி தான் நம்ம கிழங்க வந்து இதில் போடணும். இப்போ பாருங்கள், நான் கிழங்கு வந்து தனியாக உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிழங்கை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்படியே கையில் உடைக்க முடியும்னா அப்படியே கூட உடச்சிக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். அரைக்குள்ளார நம்ம கிழங்கை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கத்தியில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து குழம்பு ஓரளவு கெட்டியாகிடுச்சு. ஃபுல்லாக கெட்டியான வேட்டி போடக்கூடாது. நார்மல் பதம் வந்ததுமே நாம் வந்து கருணக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ட் ஃபுல்லாக கிழங்குலே ஏறணும் அப்படிங்கிறதுனால சென்டர் ஸ்டேஜ் இருக்கிறப்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் கிழங்கு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே ஆட் பண்ணதான் பண்ணலாம், இல்லை ஒட்டுக்காவே ஆட் பண்ணதான் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விடுங்க. குழம்பு நல்லா கெட்டி ஆகிடும். ஏன்னா கிழங்கு போட்டதுமே கிழங்குல இருக்கிற அந்த பவுடர் அதில் கலக்கிறதுனால ரொம்ப வந்து கெட்டி ஆகிடும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் விட்டு தண்ணியாக இருக்கிறப்பே கிழங்கு ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். எண்ணெய் வந்து தீஞ்சி மேலே வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்கள், இப்போ நான் 2 நிமிஷம் வந்து விட்டு இப்போ கலக்கி பார்க்குறேன். நம்மளுடைய ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து தெளிஞ்சு எண்ணெயெல்லாம் மேலே வந்துருக்குது. நீங்கள் வந்து இது வந்து 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட். இது வந்து அப்படியே மீன் குழம்பு சுவைக்கு அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். எங்களால் மீன் எடுக்க முடியாது இந்த மந்த் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இல்லை மீன் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கிழங்கை வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கிழங்கு சாப்பிட்டா, இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்டா என்ன வரும்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி கிழங்கு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உடம்பு ரொம்ப ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல எல்லா விட்டமினும் வேணும்னா கிழங்கு, காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லது. இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன், உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குழம்பு வந்து தயாராகிடுச்சு. நம்மளுடைய சேனலில் இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன ஃபுட் ஐட்டம் வேணும்னு கேட்குறீங்களா, கண்டிப்பாக நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தானாக வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருணக்கிழங்கு குழம்பு தயாராகிடுச்சு. இந்த 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.